ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 12 சம் பார்க்க போகிறோம். சரியா? லாஸ்ட் சம், இந்த எக்ஸசைஸ்னுடைய லாஸ்ட் சம். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்க்கான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் சம். சரியா? A, B and C are three consecutive terms of AP. யூஸ்வலாகவே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட கன்செகட்டிவ் டேர்ம்ஸ் என்னன்னு எடுத்துப்பேன்? கன்செகட்டிவ்னா அடுத்தடுத்த. அப்போ A பிளஸ் டி, A பிளஸ் 2D அப்படின்னு எடுத்துப்பேன். இதுதான் என்னோட அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட கான்செகட்டிவ் அடுத்தடுத்த டேர்ம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னும் செகண்ட் டேர்ம் பின்னும் தேர்ட் டேர்ம் சின்னும் எடுத்துக்க சொல்றாங்க. ஏபிசி ஆர் த்ரீ கன்செகட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி. இது கிளியரா இருக்கா? தட்ஸ் ஆல். அடுத்தது XYZ are three consecutive terms of GP. இப்போ நல்லா கவனிங்க. XYZ are three consecutive terms of GP. இப்போ GPல A, AR, AR ஸ்கொயர். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இத Xன்னோ, இத Yன்னோ, இத Zன்னோ எடுத்துக்க சொல்றாங்க. இப்போ இங்க எப்படி? இப்போ பாரு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வேற இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்களேன், ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, அதை கம்ப்ளீட்டா எக்ஸா மாத்திக்க போறேன். இங்க பாருங்க, எக்ஸ் கமா ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ், மிச்சம் ஆர்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ், ஆர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆர் ஸ்கொயர். இது புரிஞ்சதா புரியலையா? கிளியரா இருக்கா? இது டஃபா இருக்கா? ரைட். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த இடத்துல மாறுது. ரைட் ஆகனா? ரைட். இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ நம்மள ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? எக்ஸ் டு த பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் டு த பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜெட் டு த பவர் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணா எனக்கு 1 கிடைக்கணும். சால்வ் பண்ணிடுவோமா? எக்ஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? இங்க பாருங்க, பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் டி மைனஸ் சி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் 2D இருக்கா? போட்டுங்க. அடுத்தது இன்ட்டு ஒய். சி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் 2D மைனஸ் ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ. முடிஞ்சதா? அடுத்தது Z இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ அப்படியே இருக்கு. மைனஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் டி. ஏ பிளஸ் டி இருக்கா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2D. நிறைய பேர் அந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. இந்த மைனஸ் ஏக்கும் பொருந்தும் 2Dக்கும் பொருந்தும். அடுத்தது ஒய் ஏ பிளஸ் 2D மைனஸ் ஏ. இங்க ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அடுத்தது செட். இங்க நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் ஏக்கும் பொருந்தும் டிக்கும் பொருந்தும். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் டி. ஸோ இப்போ இங்க பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி இன்ட்டு, ஏன்னா இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் டி. ஒய் இங்கே டிக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணுங்கன்னா மைனஸ் 2D ப்ளஸ் 1D சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 1D கிடைக்கும். ஸோ 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதனால நான் போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2D இன்ட்டு செட். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் டி. ரைட்டா சாமி? கிளியரா? ஸோ இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இன்ட்டு ஆர் 2D இன்ட்டு ஜெட் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி. இப்போ நல்லா கவனி சாமி, இந்த பவர்ல மைனஸ் இருந்தாலே அந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துருமா? இப்போ இங்கேயும் பாரு பவர்ல மைனஸ் இருக்கு, இப்போ இங்கேயும் பாரு பவர்ல மைனஸ் இருக்கு. அப்போ இந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துருமா? கிளியரா இருக்கா? அந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துடும். பாருங்க, இந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துருச்சு, பிளஸ் ஆயிடுச்சு.
இங்கே இன்ட்டு எக்ஸ்ஆர் 2D. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து சாமி இதை நல்லா கொஞ்சம் கவனி சாமி, கொஞ்சம் நல்லா கவனியா. அடுத்து இங்க 1/x இன்ட்டு டி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2D இன்ட்டு ஆர் இன்ட்டு 2D. ஓகேவா? இன்ட்டு 1/xd இன்ட்டு ஆர் இன்ட்டு 2D, அதாவது xd இன்ட்டு ஆர் இன்ட்டு 2D. சரியா? ஸோ அப்போ இந்த R2D இந்த R2D கேன்சல் ஆயிடும். ஆமாவா? இப்போ மிச்சம் இருக்கிறதுனால எழுதுற கவனிங்க. 1/xd இன்ட்டு இந்த x2D எப்படி எழுதலாம்? xd இன்ட்டு xd அப்படின்னு எழுதலாமா? இதை எப்படி ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாமா? இன்ட்டு 1/xd. அதாவது பவர்ஸ், இது பேஸ் சேமா இருந்தா பவர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ என்னோட ஆன்சர் 1. சரியா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.